மணியாது சும்மா ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு ஒரு டெடிகேஷனை பாருங்க. நாங்க நிறைய சிரிப்பீங்க வந்து முருங்க விட்டிக்காரு. உங்களுக்கு எப்படி அந்த காட்டுறோம் பாருங்க. அந்த எல்லா நகையும் ஈடு வைக்கிறது அந்த புன்னகை தானே. அங்க பாருங்க சிவத்த பாலம். சிவப்பு பாலத்துல இப்ப நின்று கொண்டு இருக்கோம். சொல்ல மொழி இல்லையம்மா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக எனக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா பிஜே ஸ்டார்ல பாத்தீங்க. இப்ப உலக நேரம் குலைஞ்சு இப்ப சாப்பாடு டைம்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேக்கப் அக்கா நீங்க பார்த்து இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க இந்த வேலை செய்யணும். இனி போனா போட்டோ ஒன்று எடுக்கிறோம். இந்த போட்டோ வந்து உங்களுக்கு காட்டுறோம். விநாயகர் பெருமான் தரிசிச்சது ஃபெஸ்ட்டுக்கு தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் இன்றைக்கு சந்திக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இயற்கையோட சம்மந்தப்பட்ட நம்மளோட வீடியோ ஃபுல்லாக வந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு கீபோர்ட் அவுட்டோர் வந்திருக்கிறோம். அவுட்டோர் வந்தது சிவத்த பாலம் என்று கலர் அப்படி இருக்கிறதால சிவத்த பாலம் என்று வந்தது. இதே இது கருப்பு கலர் அடிச்சிருந்தா கருத்த பாலம், வெள்ளையா இருந்ததுன்னா வெள்ளை பாலம். அப்படிதான் இருக்குது. நிறைய இடத்துல இப்படியான பாலங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. பந்தாரமூல கேம்பஸை கழிச்சு வந்த உடனே வந்து பந்தாரமூல மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வர கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வர ஆட் பண்றோம். ரோட்டை பாருங்க இப்படி ரோட் உண்டு. அந்த ரோட்டுக்குள்ள வந்து இங்கே யானை காலியா 4 மணிக்கு போற யானை வருமா? இப்ப வந்து டைம் நேரம் சரியாக சொல்லுங்க மச்சான். அது வந்து 3 மணி ஆகுது. சும்மா வச்சிருக்கேன். ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு கட் பண்ணி அப்படி எல்லாம் இல்ல. மணிக்கூட வேலை அது சும்மா ஸ்டைலுக்கு கட்டி வந்துருக்காரு. நேரத்தை பாத்தீங்களா? சும்மா ரெடி இருக்காரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அது இன்னும் சாப்பிடல. சாப்பிட குறிப்பிட்ட டைம் நம்மளோட உயிருக்கு நமக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த மாதிரி தான் நம்மளோட மேக்கப் அக்காவும் செஞ்சு போட்டாங்க. கூட்டித்தரக்குள்ள சொல்லி இடையில வச்சா சொன்னாங்க. இப்ப பயல் ரோனும் அடுத்தது பயல் ரோன் ஷூட்டும் சிவத்த பாலத்துல ரோன் ஷூட் கட்டாயம் காட்டுறோம் உங்களுக்காக. நாங்க மேலுக்கு ஏறுக்கு நின்று ஆற்றலாக இந்த இப்படியான லொக்கேஷன் எல்லாம் கிடைக்காது. உண்மைக்கும் வாழ்வில் மிஸ் பண்ணாத சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கோம். அந்த மிஸ் பண்ணாதீங்க. சில விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க போட்டோஷூட்ல வந்து எடிட்டிங்ல கொண்டு வரலாம் சில விஷயத்த. ஆனா வந்து இயற்கையில நம்ம கண்ணால ரசிக்கிற விஷயத்த நம்ம நேர்ல பார்த்து ரசிக்கிறா போல தெரியாது. அது மட்டும் இல்லாம ரோன் வியூவை வந்து என்ன வார்த்தையாலும் வர்ணிக்கல. எங்களால வார்த்தை இல்லை, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படி அழகா இருக்குது. அந்த ரோன் ஷோட்டை நாங்க அட் பண்றோம் பாருங்க. நீங்க இங்கே திரும்புங்க. பர்த்டே புள்ள இங்கே திரும்புங்க. இவங்களுக்கு தான் இந்த ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. இதுக்கு தான் அவுட்டர் வந்திருக்கோம். இந்த சிவத்த பாலத்தில் சிவத்த உடுப்போட வந்து செல்ஃபி எடுக்காங்க பாருங்க. இன்னும் வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒன்றுமே செட் பண்ணல. ஆனால் இங்கே ஃபுல்லாக செல்ஃபி அதில் இருந்து போய் கொண்டிருக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பன் வந்து உங்களுக்கு ரோன் வியூ காட்டுறதுக்காக ரோனை செட் பண்ணி கொண்டிருக்கார். அதுக்காக மட்டும் இல்லை, இந்த பிள்ளையும் எடுக்கணும், நம்ம கீபத்தை பிள்ளையும் எடுக்கணும். அதுக்காக தான் ரோன் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ரோன் வியூவில் எடுக்கிறது வித்தியாசமான கண்ணோட்டத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டணும். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. பெண்கள் குடைசூழ நடுவில் நின்று என்னடே அவன் இன்னும் திருந்தலமாமா. எங்களோட புகைப்பட கலைஞர் நம்ம இனோ அவர்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் செட்டு ரெடி ஆகி கொண்டிருக்கார். செட்டியான வெயிலப்பா. இப்போ நேரம் வந்து ஒரு மணி எத்தனை மணி 1:30. இன்னைக்கு நான் மணி கூட கட்டிட்டு வரலையப்பா. இப்போ இந்த நட்டு வெயிலுக்குள்ள வச்சு ஒரு வீடியோ ஷூட் ஒன்று எடுக்க போகிறோம். அவ்வளோதானே சிரிப்பீங்க. நாங்கள் இது நிறைய சிரிப்பீங்க. கண்ணமூடி வழியாக தொடங்கலாம் நான் சொல்லுவேன். இது நிழல் ஸ்டுடியோ புகைப்பட கலைஞர் ஒரு டெடிகேஷனை பாருங்க. இவ்வாறான வீடியோக்கள் மற்றும் போட்டோ ஷூட்டுகளை எடுத்துக்கொள்வதற்கு ஃபேஸ்புக் லைக் பேஜுக்கு போய் லைக் பண்ணுங்க. நிழல் ஸ்டுடியோ லைக் பண்ணி கொடுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. இப்படியா லைக் பண்ணுங்க. போட்டோ ஷூட்டுக்கு நாங்கள் வருவோம். எப்படியான பிளேஸுக்கு நாங்கள் வருவோம். வர ரெடி. யானையும் பார்க்க மாட்டோம், பூனையும் பார்க்க மாட்டோம். புலிக்காட்டுக்குள்ள எங்கட நிழல் ஸ்டுடியோ. நிழல் ஆனால் வெயிலுக்கு நிழல் இல்லாமல் நிழல் இல்லை, ஸ்டுடியோ தான் நிழல். ஆனால் நாங்கள் நிற்கிறோம் கடும் வெயில். இப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம். ட்ரோன் வியூ இன்னும் போடலை. உங்களுக்கு ட்ரோன் வியூ போடுறோம், ட்ரோன் வியூ காட்டுறோம். இப்போ நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதுக்குள்ளேயும் போய் எடுக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ சேர்ந்து பயணிக்கலாம். இப்போ நண்பன் வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். வயல்வெளி ட்ரோன் எடுத்துவாங்களா?
வேளாண்மைக்கு உள்ள புல் இருக்குது, அந்த புல்லை வந்து புடுங்க விட்டிக்காரு. உங்களுக்கு எப்படி அந்த காட்டுறோம் பாருங்க, அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். புல்லு புடுங்கிறதுக்கு அந்த பிள்ளை பாவம் இந்த நடுவெயிலுக்குள்ள கொண்டு விட்டு சாகடிக்கான யோசிக்கும் அந்த பிள்ளை. சிரிக்கணும் இல்லை, சிரிக்கணும், சிரிச்சாதான் அந்த அப்படிதான் கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மேக்கப் அக்காவை கஷ்டப்பட்டு அங்க சிவபுரத்துக்குள்ள இருந்து எங்களோட ஏத்திட்டு வந்த கட்டாயம் கேட்புக்கு ஒரு அக்கா இல்லை பாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு நாங்க அவ்வளவு கஷ்டம் தானே சொல்லி செய்யலாம், சிலது சொல்ல இயலாது. அதுக்காக அவங்க நிற்கும். எனவே தயவு செய்து மேக்கப் அக்கா நீங்க பார்ப்பே இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க இந்த வேலை செய்யணும். இனி போனா பிள்ளைகளோட உங்களுக்கு கட்டாயம் போடுவோம் நாங்க இந்த வீடியோ. நீங்க போடணும்னு சொன்னாலும் போடுவோம். போட்டோ ஷூட்டை பாருங்க எப்படி இப்பவே பாருங்க. நீங்கள் இப்போ பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் நாட் எடிட்டட் ஃபோட்டோ, ரா ஃபோட்டோ. நாங்கள் அடித்த மாதிரி அப்படி காட்டுறோம். எடிட் பண்ண பிறகு இன்னும் வேறு லெவலில் இருக்கீங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள். இதுக்காண்டி ஒரு சொட்டுக்காண்டி கஷ்டப்பட்டவர்கள் இருந்து இந்த சொட்டுகளுக்காக தான் இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடிட் பண்ண ஃபோட்டோஸ். எடிட் பண்ணால் உங்களுக்கு வழங்கும். எடிட் பண்ணால் இன்னும் அவ்வளவு அழகாக வரும். ஏன்னா நாங்கள் ரீடச் போடுவோம், டச்சப்பிள் பண்ணுவோம். அப்போ பண்ண போல சும்மா அப்படி பிரகாசமாக பள்ளிச்சென்றையும் ஒரு புன்னகைக்காக பெரிய புதுனை ஒன்று காட்டி கொண்டிருக்காரு. எல்லா நகையும் ஈடு வைக்கிறது அந்த புன்னகை தானே. ஆய் அதுதானே என்ன தலைவரே வேற லெவல்ல இருக்காது. என்ன அது பாருங்க, ஏதோ பூனைக்கு என்ன இந்த கருவாடு பூனைக்கு பதுங்குறா போல பாருங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு ஒரு டெடிகேஷனா போட்டு ஓகே. கீவர்த்தரை ஃபுல்லாக வந்து சிவத்த பாலத்துல ஓடி வர்றாரு ஸ்லோ மோஷன் சொட்டு காயம் வந்து. பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மதிய டைம்ல சாப்பிட டைம்ல இந்த புள்ளைய போட்டு படுத்துருவாடு உங்களுக்கு விளங்கும். இதான் பரிதாபங்க. ஃபோன் விட்டதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. எவ்வளோ குதூகலமாக பார்த்து கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த குழந்தைலாம் எவ்வளோ இதை ரசிச்சு மகிழ்ந்து பார்த்து கொண்டிருக்காங்க. மெதுவாக அவடத்துக்குள்ள இருத்தாட்டி விடுங்க, அதில் இருத்தாட்டி விடுங்க. அப்படி அங்கே பார்த்த மாதிரி இருக்கட்டும். கீழுக்கு ரெண்டாவது இல்லை ஒரு ஸ்டெப் வந்துட்டு ஒரு என்ன எத்தனை ஒரு மெதுவாக இருக்குங்களா? அடியே அளவுக்கு மெதுவாக இருக்குங்க. இல்லை ப்ரோ இதில் இறக்கி விடுங்க, கணக்கு தூரம் தேவையில்லை. ஓகே மெதுவாக வாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கட்டும். இருத்தாட்டிட்டு நீங்க வருங்க. ஓகே அவடத்துல இருத்துட்டு ஓகே காலுக்கு மேல கால் போட்டு நல்ல ஸ்டைல் அறிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே வந்துட்டு அவர் அதை வந்து ஃபுல்லாக நம்மளை சொட்டு எடுத்து தேவையான அளவு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ இருக்கணும். பார்த்து ஏற்றுங்க பார்த்துங்க. மேலுக்கு பாலத்துக்கு மேல 4 பேர் நின்று நாங்க எப்படி காட்டுறோம் பாருங்க. வேறு எடுக்க போங்க, இதுல வேறு கஷ்டமா தான் அறிய போல. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. நான் இது இப்படியான ரிஸ்கான வேலையை நீங்க செய்யாதுங்க. இங்க பாருங்க நண்பன் எவ்வளவு. நான் இங்க வந்தோடனே ஒரு நடுக்கம் கொண்டு இருக்குதான். பரவாயில்ல வாங்க, ஊரால வாங்க. நம்ம நேரில் போய் அங்கே நம்மளும் ஏறிட்டு போய் என்ன எப்படி இருக்குன்றது வந்து பார்ப்போம். நம்ம யோசிக்கல எந்த அளவு கூட, ஆனால் பார்க்குறது பயங்கரமாக இருக்கு. ரொம்ப ரிஸ்கான வேலை தான். அங்கே பாருங்க சிவத்த பாலம், சிவப்பு பாலத்தில் இப்போ நின்று கொண்டு இருக்கோம். பின்னுக்கு எல்லாம் வயல் வெளிகள்,
பின்னால வாய்க்கால் போகுது. அதானே எப்படி அழகாண்டு பாருங்க நீங்க. வயலுக்குள்ள அப்புறம் அந்த வீடுகள் என்னன்னு சொல்றது, வயலுக்குள்ள இருக்கிற வாடி, வயலுக்குள்ள நிறைய வாடிகள். இங்கே முன்பக்கம் பார்க்க போனேன்னு சொன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அங்க பாருங்களேன் ஆறெல்லாம் அந்த பக்கம் காட்டணும். அதையும் கொஞ்சம் திருப்பி காட்டினீங்க நல்லா இருக்கும். அது எப்படின்னு சொன்னா வயல் வாடி அதுகளுக்கு மத்தி நடுவில் அங்க வருங்க அந்த ஆறு. பாத்தீங்களா ஜினோஜன் பாத்தீங்களா, வரலாற்றுல பதியப்பட வேண்டிய கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம ரோட்டை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளே வரலாறா போவாம வாங்க போவோம். உண்மைக்கும் நம்மளே வரலாற்றுல பதியணுன்றதுக்கு வந்த கண்டென்ட் நம்மளுக்கு வரலாறு இல்லாம எங்களுக்கு வரலாறு எல்லாம் போயிடும் போல இருக்கு. இனி இதோட அப்படியெல்லாம் கெட்ட செயல் எல்லாம் கதையாம வாங்க போவோம். நண்பர்களே இல்ல நீதான்ப்பா பெரிய ஒரு வேண்டுதலுக்கு மத்தியில வந்துட்டு எங்கட நண்பன் இறங்கி கொண்டிருக்கேன். ஐயாவை பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கொல்லிய காட்டுக்குள்ள போய் உறவை வெட்டி அவர் ஹெல்ப் பண்றாரு பாருங்க. அவரோட ஸ்டூடியோ மெம்பர் அவர்கள் வந்து ஹெல்பிங் வீடியோட உதவி செய்யறாரு. எங்களுடைய ஸ்டூடியோ சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஃபேமிலிக்கு உண்மையிலே மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் தான். இந்த யானைகள் மதுகள் இதுகளுக்குள்ளே மத்தியில் வந்து போய் கொல்லி எடுத்துகிட்டு வர்றாரு. சரி, அதான் வந்து எங்களை கொட்டு புத்தா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பசிக்குது வாங்க ஐயாண்டு கூப்பிட்டுருக்காரு. நீங்களா யாருடா? இதான் எங்கட அந்த மேக்கப் அக்பா. நீங்க விஜய் ஸ்டார்ல பாத்தீங்க இப்ப இவ்வளவு நேரம் குழஞ்சி இப்ப சாப்பாடு டைம்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அக்கா காய் வாங்க வாங்க கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. ஏற்கனவே ஜினோஜன் சொல்லியிருந்தாரு சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இருந்தாலும் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுக்காக எனக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இந்த இயற்கையான இடத்தை எங்களுக்கு காட்டிய தாரணியக்காவோட நன்பிக்கு மிக நன்றிகளை தெரிவித்து கொண்டு இப்படியான நிறைய இடங்களை நீங்க எங்களுக்கு உங்களோட ஊர்ல இருந்து நிறைய ஓடலை எடுத்து தந்து நிறைய இடங்களை காட்ட கொஞ்சம் சந்தோஷமா நாங்களே சந்தோஷமா இருப்போம் நினைக்கிறேன். பாட்டு கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்குமே. எந்த பாட்டு? என்ன பண்ற சொல்வதம்மா சொல்ல மொழி இல்லையம்மா அந்த மஞ்சள் நிறத்தவளை கொஞ்சி வரும் பொன்னழகையா அந்த மஞ்சள் நிறத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ எப்படி சொல்வேனோ. ஆமாம், எப்படி சொல்றேன்னு தெரியாது. அவ்வளவு அழகுகள் உங்களுக்கு அழகோட அழகுகள் மங்கையும் அழகுகளையும் காட்டியிருக்கிறோம். நிறைய மங்கை இலங்கள் வளர்ந்துருக்காங்க. தொடர்ச்சியா நம்ம சாப்பிடுவோம். எங்கட கேமராமேன் வந்து சாப்பாட்டோட வந்துட்டு குந்தி திரிக்கிறார். இனி நாங்களும் போவோம். கட்டாயம் அவர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி சோறு நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்கி அவர் ரியாக்ஷனுக்காக அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடு அப்படி உள்ள வருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் நம்முடைய ஈ குண்டராஜர் ரிவ்யூ. இங்க பாத்தீங்க நண்பர்களே, எவ்வளவு காலத்துக்கு பிறகு மக்களே இந்த மாட்டு வண்டியில யாருங்க ஒரு போட்டோ 2-3 அடிக்கமே இவங்களை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள இந்த பின்னுக்கு இருக்கிற மாடும் பெரிய இதுல நிக்குது. இனோஜன் கடைசி அந்த பிள்ளைய மாடு குத்துனது வருவான் போல நம்மட கேமராமேன் விடுவார் போல. அந்த அளவுக்கு பெரிய டெடிக்கேட் வேலையை செஞ்சு கொண்டிருக்காரு. பாத்தீங்கன்னா எத்தனை பிரபுதேவா நிக்காங்கன்னு பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களே மூக்காவலையா பாடலுக்கு வந்து 20 நடன புயல் 20 போன்று ஆடிக்கொண்டிருக்காங்க. அங்கால தமன்னா
ஆமா அது அம்மா அம்மா இப்படிதான் அம்மா அம்மா சொல்றாரு. இதை எடுத்து அம்மா கொண்டாந்து செல்லம் பண்றீங்கன்னா இப்போ எந்தெந்த டைமுக்கு வந்து அம்மா செல்லம் இல்ல அம்மா செல்லம் அம்மா செல்லமா தெரியல. இந்த இடத்தை விட்டு இந்த இயற்கையை விட்டு இப்போ நாங்கள் போக போகிறோம் பீச்சுக்கு. அப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போம், பீச்சில் சந்திப்போம். என்ன நண்பன் செய்றீல்? ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறோம். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு காட்டுறோம். படுத்து கிடந்துலாம் வீடியோ எடுக்காரு, போட்டோ எடுக்காரு. கட்டாயம் அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிக்கிறது விட்றான் இல்லை ஜினோஜன் கட்டாயம். இந்த நான் சொன்ன இவர் வந்து இந்த கமராமேன் என்பவரோட வந்து இங்கே பாருங்க ஃபுல்லா 360 ஃபுல்லா அடிச்சு கொண்டிருக்காரு ஜினோ. இன்னும் அக்கா கையை காட்டி போட்டு போற வைக்கப்படுறீள். அக்கா தான் கையை காட்டி நான் வீடியோக்குள்ள வரதுக்கு அப்புறம் இப்ப வெக்கப்படுத்திருக்காங்க. சரி அக்கா சும்மா காட்டியிருக்காங்க. ஆட்டத்துடன் போய் கொண்டிருக்காரு. என்ன இப்ப என்னத்துக்கு எங்களுக்கு உள்ள ஆட போகுது. அதாவது பர்த்டே புள்ள வந்து ஆடி கொண்டிருக்கீங்க. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் பாருங்க, பிள்ளைங்க டான்ஸ் வந்து குடும்பத்தோட டான்ஸ் ஆடி குதூகலிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க பார்த்து என்ன பட்டு பாடலுக்கு அபிநயம் மாதிரி இப்ப பாருங்க மக்களே, நாங்க இப்ப மேலுக்கு ரோனா விட்டுருக்கோம். அத வந்து நாய் வந்து வேடிக்கை பாக்குது. ஏதோ ஒரு பறவை வந்து பறந்து கொண்டிருக்கோல குடிக்கலாம்னு விட்டு பார்த்து கொண்டிருக்கி நாய் புலவரியில பார்த்து கொண்டிருக்கி. அதை விட்டு அப்படியே நான் வீடியோ எடுக்க போறேன். இங்க ஒரு போட்டோ ஷூட் ஒன்று நடக்குது பாருங்க. பரவாயில்ல கொடுங்கக்கா, வெக்கம் வேணாம். ஹாய், இது நம்மட கமராமேனோட கடும் இதா இருக்கா, கடும் இதா இல்ல இருக்கு. நீ பிடிங்க. ஐயோ ஏன் வெக்கம். இந்த போட்டோ ஷூட் வேற லெவல் ஆயிக்கா. இது ஃபன்னான ஒரு போட்டோ ஷூட். ஆனா எப்படி எடுக்கட்டும் ஒரு போட்டோண்ணா எடுங்க டக்குண்ணா. இந்த கேமராவெல்லாம் கலட்டியாச்சு. நண்பன் ஏதாச்சும் சொல்ல வருவான்னு போகிற நான் கிடைக்கல மாட்டினேன் ஏதாச்சும் ஏசி போட்டு போவான்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. நம்மட கண்டென்ட் எல்லாம் இயற்கையோட இப்போ நிறையவே அன்மிச்சதை தண்ணி போய் கொண்டிருக்கு. சாப்பாடு சமையல் வீடியோ கண்டென்ட் எல்லாம் இயற்கையோட அன்மிச்சா போய். அதாவது இன்றைக்கு எங்கிற தொழிலுக்காக வண்டி வந்தாங்க. இதையும் உங்களுக்காக போடுவோம் போட்டு அந்த ஜிம்புலையும் கலட்டியாச்சு, கேமரா எல்லாம் கலட்டியாச்சு. இனி போகிறது தான் டைம் 5:30 ஆகுது தானே. இனி போகிறது தான். இனி டைம் ஆயிடுச்சு 5:30 ஆயிடுது. வச்சு வேலை இல்லை. இது என்னன்னு சொன்னால் வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் கேட்டுக்கொள்றது அதான் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை பிடிக்கலையோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஓகே. அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது குச்சி ஐஸ் டீம். பாய்.